ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் வாங்க. நன்றி கவிதா. இறுதி முயற்சி இந்த படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்தது. வழக்கம் போல் நம்ம தம்பி ஒரு கத்தி கித்தி கப்படம் எடுத்துகிட்டு போயிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக கலக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிய ஒரு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு முகத்தை, அதை கதையை நல்லா உள்வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி வேறு எதுவும் பண்ணிட வேண்டாம். டைரக்டர் தம்பிக்கு நம்ம எப்போ ஒரு கதை நம்ம ஆழமாக உணர்ந்து அதுக்கு நம்ம டெடிகேட் பண்ணுறோமோ அப்போ இந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்குள்ளேயே இருந்து நடிப்பாங்க. அது மிகச்சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் பல படங்கள் எடுத்திருக்கேன். கதாபாத்திரங்களை முதல்ல சொல்லிடுவேன் அந்த ஹீரோவுக்கு, இப்படி தான். அவங்க ஃபுல்லாக கேட்டுருவாங்க. அந்த காட்சிகள் வரும்போது நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும், பொன்னுமணி படமாகட்டும், இந்த கேரக்டரை நம்ம சொன்ன உடனே உதய் நான் இது எப்படி பண்ணுறது என்ன, நான் ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன். என்ன இவ்வளோ பெரிய டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிங்க. இது என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸாக நீ கொடுக்கணும். என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ, ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறேன். மாமன் செத்து உட்காந்துருப்பான். மாமன் செத்தது அவனுக்கு தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அதை கேட்டவுடனே மாமன் செத்து போயிடுவான். மாமனோட பொண்ணு மாமன் செத்து படுத்துருக்கான்னு தெரியாது. மாமன் எது சொல்கிறானோ அதுதான் செய்வான். இவன் பொண்ணு இப்படி ஆகிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் அழைச்சிருக்கோம். மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு போய் மாமன்கிட்ட கேட்குறான். ஏன்னா மாமன் எது சொன்னாலும் அதுதான் செய்வான். அது தவிர அவனுக்கு செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை. ஆனால் மாமன் செத்துருக்கான். மாமன் செத்து உடனே அவன் ஐயோ மாமா செத்துட்டியே அப்படின்னலாம் அழுல. யோ எங்கேயா போன நீ, ஏதோ சொல்லிட்டு போ. நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனையும் நீ சொல்லி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ உன் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா உடனே செத்து போயிட்டியே, நானும் செத்து போயிட்டுமா, நான் விட்டுற முடியுமா போட்டேன் அப்படின்ற எமோஷன்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு 15 பக்கம் டைலாக் கையை கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அப்படி இப்படி நான் காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் எடுத்ததை தயவு பண்ணி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டாலி போடுறோம், ஹேண்டுஹெல்டில் இருக்குது, அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்குது. எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் அவன் உள்ளே நுழையிறதுலேருந்து அவன் மாமா செத்துக்கு இருக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமா மேலே படுத்து கதறுவான், காலில் விழுந்து கதறுவான். இது எல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுற்றி கேமரா வரும். கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் ஒரே ஷாட். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், நானும் ரெடி ஃபில்ம் ரோல் உள்ளே இருக்கும்.
அதுக்குள்ளே எடுத்தால் தான் 3.5 நிமிஷத்தில் எடுக்க முடியும். காலையில் போனேன் 9:30 மணிக்கு. சிவகுமார் சார் சிவகுமார் சார்கிட்ட சொன்னேன், அண்ணே ஒரு 4 நிமிஷம் நீங்கள் மூச்சு விடாமல் டெட் பாடியை படுத்துருக்கணும். டேய் 4 நிமிஷம் உங்களால் முடியும்ண்ணே அப்படின்னு. சரிடா, அது ஒரு யோகா பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் போய் உட்காந்துட்டார் எங்கேயோ. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த 4 நிமிஷத்துக்கு, ஏன்னா செத்த மாதிரியே இருக்கிறதுக்கு. கார்த்திக் ஆளை காணோம். வந்து நீங்கள் எப்படி ஷாட் எடுக்கிறீங்கன்னு நான் ஃபுல்லாக மூமெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அப்படியே கேமரா அப்படி வருது, இங்கே வர்ற இந்த இடத்துல இந்த எமோஷன் வரும், இந்த இடத்துல இந்த எமோஷன், இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ, ஆனால் டைலாக் இதான்ட்டு ஒரு 15 பக்கத்துக்கு டைலாக் போட்டு பிரேக் விட்டேன். 10 மணிக்கு பிரேக் விட்டேன். அடுத்த ஷாட் நான் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன். எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. கேமராமேன் நான் மட்டும்தான். கேமரா எங்கெங்கே போகுது. அன்றைக்கி எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான். அது ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன், நான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன். அப்போது அந்த ஃபுல்லாக எமோஷன் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்ன உடனே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன். எப்படி நீ அந்த டைலாக் எல்லாம் மறந்துடு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு எமோட் பண்ணுன்ட்டேன். நீ இதுதான் உணர்வு. நீ கார்த்திக்கோ இதுவனா கிடையாது. அந்த பொன்னுமணியோட கேரக்டர் இதுதான். பொன்னுமணியோட சிந்தாமணி வந்து வயிற்றில் குழந்தையோடு இருக்கான்னு உனக்கு தெரியாது. உங்கள் மாமன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான், அவன் செத்து கிடக்குறான். நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னா. பண்ணார். ஒரே டேக்கில் ஓகே, ஒரே டைலாக் தான் பேசலாம். வாமா செத்து போயிட்டேன் நான் என்ன பண்ணு, அவ்வளோதான். சீனே பாருங்கள். நானும் ரெட்டிக்கு சைலண்ட்டாக ரீரெக்கார்டிங்கில் அசத்தி இருப்பார். எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நடிகர் கார்த்திக். அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலமெல்லாம் போச்சு அப்படின்றது தான் இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி. உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தப்போ அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஒரு தனது முதல் படத்திலேயே தன் முதல் முயற்சியாக இறுதி முயற்சின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறார் டைரக்டர். ஏன் தம்பி, சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டு கதைக்களம், அந்த கதைக்களம்ன்றதை விட அந்த ஒரு உணர்வு களம். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு தான் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படியெல்லாம் இருந்திருக்கு. அவன் என்னென்ன பாவம் பண்ணதாக நினச்சிருப்பான், என்னென்ன நல்லது பண்ணதாக நினச்சிருப்பான், என்ன தப்பு பண்ணிட்டோமான்னு நினச்சானா என்ன. அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்கவே முடியாது. அத்தனை விஷயத்தையும் இந்த படத்தின் மூலமாக, அது நம்ம தம்பி மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா உண்மையிலுமே இது உங்களுக்கு ஒரு இதுதான் முதல் படம் உங்களுக்கு. ஒரு நடிகனாக இது சேலஞ்சான விஷயம். நீங்கள் அதாவது இந்த பிள்ளை ரொம்ப அழகாக, பேர் என்ன, மெகாலி எனக்கு பின்னிட்டாங்களே இருந்துச்சு. என்ன தமிழில் பாடுது. அதாவது தமிழ் வார்த்தைகளில் தமிழ் இல்லைங்க, உங்கள் உணர்வுகளில் தமிழ் இருந்தது. உங்கள் வார்த்தைகளில் தமிழ் பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. நான் கூட ஹிந்தி பொண்ணாச்சே, பெங்காலி பொண்ணாச்சே, ஹிந்தியில் பாடுமான்ட்டேன். நான் இப்போ தான் கொஞ்ச நாள் பெங்காலில் இருந்துட்டு வந்தேன், ஒரு 10 நாள் கல்கத்தாவில். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டேன். அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அந்த படத்துலேயும் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு 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 கணவன் மனைவினால கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அ ஹவுஸ் ஒய்ஃப், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இசை நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி தம்பி, நல்ல படத்தை பண்ணி என்ன பண்ண போகிறோம் இல்லையா? நம்ம நல்ல சாப்பாடு வீட்டில் இருக்கும். நான் பிஸ்ஸா தானே கேட்குறோம். இதில் பிஸ்ஸா இல்லை இல்லையா? நம்ம ஃபாரின் கலவைகள் கலந்த சாப்பாடு இதில் இல்லை.
மோனிகா இல்லை. ஸோ சினிமா வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சினிமாக்களை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அது வந்து நிச்சயமாக போய் ரீச் ஆகணும். நல்ல படங்களை ரசிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ் ரசிகர்கள். நல்ல சிறந்த படங்களை தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் தான் ரசிகர்கள். அது ரசிகர்களை பற்றி எவ்வளவு தேட்டரில் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு அவருக்காவது தெரியணும். புரியுதா? நீங்கள் தயாரிப்பாளருக்கு தெரியாது அப்படின்றீங்க. அது நான் பல மேடைகளில் பல தடவை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். மொத்தம் ஒரு 50 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 60 ஷோ ஓடுது. ஒரு 4 நாளைக்கு எவ்வளவு ஷோ, ஒவ்வொரு ஷோவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு உண்மையாக யார் கொடுக்குறானோ அவன் தான் உண்மையாக சினிமா நேசிக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். கடைசியில் 2 லட்ச ரூபா தான் மிச்சம்னு கொண்டு அந்த கணக்கு கூட நம்ம கேட்க வேண்டாம், அந்த கணக்கே வேண்டான்ற லெவலுக்கு தள்ளிடுறாங்க சில டைமில் நல்ல படங்களுக்கு. ஸோ இது வேறு எங்கேயோ ஒரு எனிமிட்டி இருக்குது. நல்ல சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் நடுவில் நிறைய வில்லனுகள் இருக்காங்க. அந்த வில்லனுகளையெல்லாம் முதல்ல நம்ம காலி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் எழுதுவாங்க. நல்ல படங்களை எப்போதுமே வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய உழைப்பு இருக்குது பாருங்கள். இதுதான் சினிமாவுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்றது. இதுதான். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுன்ட்டு நம்ம காலத்திலிருந்தும் செல்வமணி காலத்திலிருந்தும் எனக்கு முன்னாடி வந்த பாரதி ராஜா பாக்கியராஜ் சார் காலத்திலிருந்தும் நாங்கள்லாம் வந்ததுக்கு காரணமே கடினமான உழைப்பு. காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அப்புறம் காசு தேவையாயிருது. காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. காசும் தேவையாயிருது, வெற்றியும் தேவை. வெற்றி வரணும். வெற்றி இல்லைன்னா தான் நீங்கள் சொன்னீங்களே இந்த ஏவிஎம் வாசலிருந்து இந்த தெருவழியெல்லாம் அந்த வெற்றிகளை எதிர்நோக்கி வாழ்க்கையே இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நீங்கள் நல்லா சொன்னீங்க. அது எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்மளும் சினிமாவில் இருக்கிறோம், சினிமா துறைக்காக பேசிகிட்டு இருக்கிறோம், சினிமா மேடையில் இருக்கிறோன்றதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னும் இளைஞர்கள் இன்னும் ஒரு எனக்கு தெரிய ஒரு 40 வருஷமாக இன்னும் படம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. 40 வருஷமாக என் கூட வந்த ஒருத்தன் இன்றைக்கி வந்து கதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன்றான். ஸோ சினிமா எவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு விஷயம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதை சிதைக்காமல் நம்ம இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு மிகப்பெரிய. நீங்கள் சொன்னீங்க, நம்மளை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறோம். நாங்கள் சின்ன சினிமாக்காரங்க, ஏன்னா பெரிய சினிமாக்காரங்க கூப்பிடவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க. இப்போ ரஜினி சார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களா? கமல் கூப்பிடுவாரா? சொல்லுங்கள், கூப்பிட மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் படத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவையில்லை சார். அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் அவங்கள வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய இது பண்ணிட்டு அதையும் கமர்ஷியல் பண்ணி அதையும் விற்றுடுறாங்க. நமக்கு அந்த வியாபாரம் இருந்தால் கூட பரவாயில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ நம்ம யூடியூப் நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம பேசுகிறத எடுத்து போட்டு இந்த இறுதி முயற்சி படத்துக்காக உதயகுமார் இப்படி பேசினார். இறுதி முயற்சி ஓடணும், இது இறுதி முயற்சி சிறந்த படம், இறுதி முயற்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள், இறுதி முயற்சி படத்தில் நடிகர்கள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க, இயக்குனர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே பேசுகிறத இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்து இறுதி முயற்சி படத்தையே கொஞ்சம் போய் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் அவங்க கடமைகளை செய்கிறாங்க. நம்மளும் நம்ம கடமையை செய்கிறோம். நல்லா நம்ம படம் எடுத்து ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்க்க விடாமல் பண்ணுற அந்த கும்பலைத்தான் நான் வந்து திருப்பி சொல்கிறேன். நம் தமிழ் இனத்தின், நம் தமிழ் திரை உலகத்தின் எதிரிங்கிறது அந்த இடம்தான். அந்த இடத்துல யார் என்ன பண்ணுறாங்கன்றது நான் சொல்லவே தெரியாது எனக்கு.
நல்ல வேலை அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சினிமாக்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்துட்டேன், தப்பிச்சிட்டேன். திருப்பி இப்போ நான் வந்தாலும் இதுதான் மேட்ரு. நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்டையும் நிறைய, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ நல்ல படம் எடுத்தீங்க, இவ்வளவு சார் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. இன்னும் அருமையான பாட்டு எழுதியிருக்கீங்க, என்ன சூப்பராக கொண்டு வந்தீங்க சார், விஜயகாந்த் சார் படம் சார், கார்த்திக் சார் படம், ரஜினி சார் படம், எஜமா என்ன சார், எப்போ சார் அந்த மாதிரி படம்? இல்லை என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை, எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்கப்பா. இப்போ நம்மக்கிட்ட வேறு வருவா? ஸோ வியாபாரம் இருக்கா நம்மக்கிட்ட? வியாபாரம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் நீ சொல்கிற தம்பி, வீட்டில் எல்லாம் ஓரளவுக்கு இந்த படத்தில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணின்னா அது வந்தாலும் வரலன்னா